18 வாரம் தான் அவர் கையில் இருக்குது. இந்த 18 வாரத்தில் சார் வந்து வாரத்துக்கு 2 நாள் தான் வேலை செய்வார். முன்னாடி சனிக்கிழமை ஒண்டி வேலை செஞ்சிருந்தார், இப்போ 2 நாள் வேலை செய்வாருன்றாங்க. அப்போ அவருக்கு ஒர்க்கிங் டேஸே கையில் வந்து பார்த்திங்கன்னா 70 டேஸ் தான் இருக்குது சாருக்கு. இந்த லாஸ்ட்டு 30 டேஸ் அவர் டெய்லி உழைப்பார், நானாக எடுத்துக்கிட்டேன். ஆனால் ஒரு அரசியல் கட்சினா குறைஞ்சது தேர்தல் ஆணையம் அறிவித்ததுக்கு பிறகு தினந்தோறும் போய் மக்களை சந்திக்கணுன்ற அந்த குறைந்தபட்ச புரிதலிருந்து நான் அந்த 30 நாள் சேர்த்துக்கிட்டேன். 30 நாளோ 40 நாளோ சேர்த்து பார்த்தா அவர் கையில் இருக்கிறது 70 நாள். 70 நாளில் 234 தொகுதியை சுற்றி வந்து வேட்பாளரை அறிமுகப்படுத்தி வேட்பாளரை அறிவித்து கூட்டணி இருக்கோ இல்லையோ அமைச்சு சின்னத்தை வாங்கி வாக்காளர்கள் கவர்ந்து ஒருத்தர் முதலமைச்சராக ஜெயிக்க முடியும்னு நான் நம்ப மாட்டேன். நான் களத்தில் இருந்து பார்க்குறேன், கவுன்சிலர் எலெக்ஷன்லேருந்து பார்க்குறேன். நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்கிறேன், 2026 அவருக்கு உண்டான தேர்தல் இல்லை, விஜய் சாருக்கு உண்டான தேர்தல் கிடையாது. 2031 வேணால் அவருக்கு சாதகமாக போகலான்னு அந்த நிலைப்பாடு நான் ஃபஸ்ட்லேருந்து எடுத்தேன். நான் எடுத்த நிலைப்பாடு சரின்றது எனக்கு ஒரு நாளும் உணர்த்துது. நேற்று செங்கோட்டையன் வந்து பேசினார். இன்னைக்கு லீவு தானே தாவேகா ஆஃபிஷியலாக. இன்றைக்கி என்ன ஒரு பத்திரிகையாளர் சந்திப்போ இல்லை ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லை ஒரு கண்டனம் இல்லை எங்கன்னா ஒரு மக்கள் பிரச்சனையை வந்து ஏதோ ஒரு இடத்துல பண்ணுறது. அதாவது ஒரு 10 பேர் வந்துட்டு ஒரு தாசில்தார் ஆஃபீஸில் போய் சவுண்ட் விடுறது கிடையாது. நான் சொல்கிறது வந்து மக்களுக்கு புரிகிற மாதிரி செய்தி என்ன.